நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று 30/10/2020 அன்று நடப்பு நிகழ்வுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்புக்கான உள் ஒதுக்கீடு 7.5% அதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இதை குறித்து தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசாணையை பிறப்பிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டக்கூறு 162 கீழ் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு ஆணையம் ஆரம்பித்து அதனுடைய அறிவுரைகளை கேட்டிருக்காங்க. அது யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதி பி கலையரசன் தலைமையில். அவருடைய ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் 10% இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் 7.5% உள் ஒதுக்கீடு அளிக்க தமிழக அரசு முடிவு செய்து அதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. சட்டக்கூறு 162 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில் உள்ள எந்த பொருள் குறித்தும் முடிவெடுத்து உத்தரவுகளை பிறப்பிக்க மாநில அரசுக்கு இதன் மூலமாக இந்த சட்டக்கூறு மூலமாக அதிகாரம் அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் நிறுவப்பட்டிருக்க காற்றுத்தர கண்காணிப்பு நிலையங்களை நேற்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் முக்கிய நகரங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் நிறைந்த 28 இடங்களில் தேசிய காற்று மண்டல கண்காணிப்பு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாட்கள் காற்று மாதிரிகள் சேகரித்து அதை தரம் கண்காணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. சுற்றுப்புற தன்மையை தொடர்ந்து 24 மணி நேரம் கண்காணிக்க சென்னையில் 5 இடங்கள்லையும், கும்மிடிப்பூண்டி, கோவை, பெருந்துறை, தூத்துக்குடியில் ஒரு தொடர் காற்று தர கண்காணிப்பு நிலையத்தும் ஏற்கனவே இயங்கி இருக்கு. இதை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா 21 மாவட்டங்களில் 25 இடங்களில் அமைக்கப்பட்ட இடங்களை நேற்று திறந்து வச்சிருக்காங்க. இந்நிலையங்களில் பார்த்தீங்கன்னா காற்றில் கலந்திருக்க மாசு காரணிகளை எந்த அளவுக்கு கண்டறியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைக்ரான் அளவுக்கு கீழ் உள்ள நுண்துகள்கள் எந்த அளவுக்கு இருக்குது, 2.5 மைக்ரான் அளவுக்கு கீழ் உள்ள நுண்துகள்கள் எந்த அளவுக்கு இருக்குது, காற்றில் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, அம்மோனியா, ஓசன், கார்பன் மோனாக்சைடு, பென்சின், டெலுவின், ஜைலின் ஆகியவற்றோட அளவுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கும் ஒரு முறை தொடர்ந்து பதிவு செய்யப்படும். இந்த புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்படும். இந்த புள்ளி விவரங்களை கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் ஆராய்ச்சிகளுக்காக பயன்படுத்தி கொள்ளும் வகையில் புரிந்துணர்வும் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழறிஞர் பா முத்துக்குமாரசாமி மறைஞ்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 1963ஆம் ஆண்டில் படைப்புலக பணியில் தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. இவங்க எந்த தலைப்பிலலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய முன்னேற்றம், இலக்கியம், சமயம், திறனாய்வு, ஒப்பீடு, சுயசரிதை, வரலாறு, திருக்கோயில்கள், தல வரலாறு என பல்வேறு தலைப்புகளை 170 மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காங்க. இவர்கள் என்ன விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசோட மறைமலை அடிகள் விருது, கம்போடிய தமிழ்ச்சங்கம் வழங்கிய ராஜேந்திர சோழன் விருது, தமிழக அரசின் சிறந்த நூலாசிரியருக்கான விருது, அதை 2 முறை வாங்கியிருக்காங்க. சமய களஞ்சிய விருது, பொற்கிளிகள் விருது அதையும் பெற்றிருக்காங்க. தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா அணைகள் மேம்பாட்டு திட்டம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டில் தொடங்கியிருக்காங்க. இதனுடைய முதல் கட்டம் நடப்பாண்டு, அதாவது 2020 முடிகிறது. இந்த முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7 மாநிலங்களில் இருக்க 223 அணைகள் பராமரிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்குது. இரண்டாம் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 19 மாநிலங்களில் 736 அணைகள் மேம்படுத்தப்பட இருக்குது. இத்திட்டம் எப்போ ஆரம்பிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 ஏப்ரல் முதல் 2031 மார்ச் வரை இதுக்கான திட்டம் நடைமுறையில் இருக்குது. திட்டத்துக்கான செலவு பார்த்தீங்கன்னா இதில் 80% உலக வங்கி உள்ளிட்ட அமைப்புகள் நிதியாக வழங்க இருக்காங்க. இதில் 4% பார்த்தீங்கன்னா அணைப்பகுதியில் இருக்க சுற்றுலா வசதிகளை மேம்படுத்துவதற்காக செலவிடப்பட இருக்குது. அணைகள் அனைத்தும் மாநிலங்களின் கைகளிலே இருப்பதால் மாநிலங்களில் எந்த அணைக்கு முன்னுரிமை கொடுத்து அதை மேம்பாடு அடைய செய்யணும் அப்படிங்கிறதுல அந்த மாநில அரசே முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உலக அளவில் பெரிய அணைகள் அதிக எண்ணிக்கை கொண்டுள்ள நாடுகளில் அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா சீனா, அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 3வது இடத்துல இருக்குது. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா அணைகள் கட்டமைப்பு, மறுசீரமைப்பு, பாதுகாப்பு, மேம்பாடு உள்ளிட்டவை இதில் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிக்கனத்தோட சேமிப்பு அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அக்டோபர் 30ஆம் தேதி உலக சிக்கன நாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா தற்போதைய சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவங்க மேலும் 15 ஆண்டுகள் அதிபர் பதவியில் தொடர்வதற்கு அந்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 14வது 5 ஆண்டு திட்டத்திற்கும் இதில் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளான காஷ்மீர், கில்ஜித், பல்ஜிஸ்தான்
ஆகிய பகுதிகளை வந்து நீக்கி தனி பகுதியாக வந்து சவுதி அரேபியா அரசு வந்து அதிகாரப்பூர்வ அதனுடைய புதிய கரன்சி நோட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது எதற்காக இந்த நோட்டு வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G20 உச்சி மாநாடு வந்து சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் வந்து வரும் 21, 22 தேதிகளில் வந்து நடைபெற இருக்குது. இதை ஒட்டி தான் இந்த 20 ரூபா கரன்சியை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து G20 சவுதி மாநாட்டின் லோகோ ஒரு பக்கம் இடம்பெற்றிருக்கும். மறுபுறம் பார்த்தீங்கன்னா உலக வரைபடம் வந்து அச்சிடப்பட்டிருக்கும். இதில் தான் வந்து அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளை வந்து தனி பகுதியாக வந்து குறிப்பிட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க.